இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோகேஷ் கனகராஜோட சினிமேட்டிக் யூனிவர்ஸ், அதாவது எல்சியு. இந்த படங்கள் இதுக்கப்புறம் வருமா? அதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியை யார் தான் இப்போ காப்பாற்ற போகிறா? எல்லாரும் ஆளாளுக்கு பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் அவருக்கு ஒவ்வொரு வேலைக்கு போயிடுறாங்களே, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் சின்னதாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு இரும்பல் அடிக்கடி வரும் அப்படின்றது போன வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் ஏதோ ஒரு சாக்லேட்டுங்க, தூதுவை மிட்டாய் அப்படின்னு. இந்த மிட்டாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி இது சாப்பிட்டா இருமல் வராது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு சாக்லேட் போய் எடுத்துகிட்டு டக்குன்னு இந்த வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் நீங்களும் ஒரு சாக்லேட்டை வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால. எடுத்துக்கிட்டாச்சு. எடுத்ததை உங்களுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். டக்குன்னு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாக்லேட் இல்லைனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு எது சாப்பிட்ற மாதிரி இருக்குதோ அதை ஓடி போய்ட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சூடாவோ இல்லைனா இனிப்பாவோ காரமாவோ எது வேணால் எடுத்துக்கோங்க. அதை அப்படி எடுத்து அது முன்னாடி ஒரு சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணிக்கிறோம். சாப்பிட்ருங்க. அந்த இன்டர்வியூவில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் எல்சியு அப்படின்ற ஒன்று உருவாக்கலை, அது மக்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க, அதை நான் விட்டுட்டு போக மாட்டேன். கைதி 2, ரோலெக்ஸோட ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம், அதுக்கப்புறம் விக்ரம் அப்படின்னு படம் எடுப்பேன், இப்போ பென்ஸும் வரும் அப்படின்னு ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, லோகேஷ் எல்சியுவை விடலை, அது ஃபேக்கான ஒரு நியூஸ் தான் வந்தது. ஆனால் இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நம்மளாம் வெப் சீரிஸ் தான் நிறையா பார்த்துருக்கோம், அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டைம் லைன் கேப் அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, அதை யார் சொல்ல வரேன் அப்படின்னா, கைதியோட டில்லியோட பொண்ணார் நடித்த அந்த ஒரு ஆக்டருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வயசு ஆகிருக்கும். ஆனால் அந்த கேப்பை இதில் ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ அவர் ஸ்டோரி ஏற்கனவே வச்சுருந்தார் அப்படின்னா கண்டினியூவான ஒரு ஸ்டோரியாக வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இப்போ அது நடுவில் ஒரு கேப் இருந்துச்சு. இப்போ கதையை மாற்றி வேறு மாடுலேஷனில் ஒரு 6 இயர்ஸ் லேட்டர் 7 இயர்ஸ் லேட்டரான ஒரு ஸ்டோரியை எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கைதி 2க்கும் நடந்த டைம் லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். ஸ்டோரியும் ஃபுல்லாக மாறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்து என்னது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் அடுத்து பண்ண போகிற படம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அல்லு அர்ஜுன் அவர்களுடைய படம் தான் AA 23 அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் அதுக்கு பார்த்தீங்கன்னா பேர் வைக்கல. அதோட ப்ரொமோலாம் பிஜிஎம்லாம் பேங்கராக இருந்தது. ஆனால் நெக்ஸ்ட்டு தமிழ் ஃபிலிம்ஸ், தமிழ் சூப்பர் ஸ்டார்ஸ் யார் இருக்காப்பா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, எல்லாம் எஸ்கே, பிரதீப் ரங்கநாதன், தனுஷ், STR அப்படின்னு 4 பேரை சொல்லலாம். ஏன்னா அவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேயே 100 crore அடிக்கிற அளவுக்கு டெபாசிட் இல்லைன்னா கூட அவங்களால 100 crores அடிக்க முடியுன்ற ஆக்டர்ஸ் இவங்க தான். இதில் கேட்கலாம், சூர்யா எங்கடா, கைதி எங்க, இது டெல்லி எங்கடா, இது கார்த்தி எங்கடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவங்க மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இவங்க அளவுக்கு மார்க்கெட் அவருக்கு இல்லைன்னு நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் ஷோஸ் போகும்போது ஆகட்டும், கங்குவா பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ஷோ பார்த்துருக்கேன். அப்போ டிக்கெட் சில தேட்டர்ஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஃபஸ்ட் டேவும் கிடைக்காது, ஃபஸ்ட் ஷோ கிடைக்காது, செகண்ட் ஷோ தான் கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு கங்குவா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷோவே டிக்கெட் கிடச்சிது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட் கம்மியான மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் கருப்பு அப்படின்ற படமும், அதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய கார்த்தி அவர்களுடைய படம் வந்துச்சு. அந்த படம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஓகேவான படமாக, கருப்பு எப்படின்னு தெரியல, வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஆனால் சூர்யா ஆக்டர் ஒரு பெரிய ஒரு ஆக்டர், ஆனால் அவருக்கு மார்க்கெட் இல்லை அப்படின்னும் போது நமக்கு தோணும் சார், இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியே. சூர்யாவுக்கே 100 crore அடிக்க முடியல அப்படின்னு இருக்கும் போதும் அல்லு அர்ஜுன் இப்போ உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க. ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்றது சின்ன இண்டஸ்ட்ரி கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா புஷ்பா அப்படின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி நார்த் இந்தியாவையும் சவுத் இந்தியாவில் பாதியும் பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்சி வச்சிருக்காரு ஏற்கனவே. இப்போ தமிழ்நாடும் அவர்கிட்ட போயிடுச்சு பாதி. ஆனால் மிச்ச பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோஸ்க்கு தான் சப்போர்ட் அப்படின்னு சில பேர்லாம் இருப்போம்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் ஃபேனாக மாறதுக்கான வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் காட் ஆஃப் வார் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறாங்க. அதில் ஹீரோவாக அல்லு அர்ஜுன் நடிக்க போகிறாரு. அது முருகரோட ஸ்டோரியை தான் எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது. அதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். தமிழ் கடவுளில் தமிழ் ஹீரோவே இல்லையாப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் இதுக்கப்புறம் யார் தளபதி, சூப்பர் ஸ்டார், உலக நாயகன் அந்த காம்பினேஷனில் இருப்பாங்க அப்படின்னா நம்மளாம் பேசியிருப்போம். STR, தனுஷ், அவர் 2 பேரோட கிளாஷ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேர்த்தோட அடுத்தடுத்த படங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா
இருக்குது. ஆனால் 2 பேரும் கிளாஸ் விட்டு அடிச்சுட்டு நான் தான் கெத்து நீ தான் கெத்து அப்படின்ற மாதிரி இருக்கா எனக்கு தெரியல. ஏன்னா இப்போது தனுஷ்க்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க, எஸ்டிஆருக்கும் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. அவங்க படம் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து 2 பேர்த்தோட ஹைப்பும் பார்த்திங்கன்னா எகிரலாம். அதுக்கப்புறம் நிறைய ஃபைட்ஸ் ஃபேன்ஸ்குள்ளே வரலாம். ஆனால் இதையும் தாண்டி எஸ்கே அப்படின்னு ஒரு டாப்பில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் நான் ஆக்டராக பெரிய ஆள் அப்படின்னு நான் சொல்ல வரல, ஆனால் மார்க்கெட் ரீதியாக அவர் தான் நம்பர் 1 ஆஃப் இப்போது விஜய் அவர்களும் ஏகே அதுக்கப்புறம் உலகநாயகன் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் இவங்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா இவர் தான் டாப்பில் இருப்பார். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் யார் பக்கம் இருக்காங்க அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் எஸ்டிஆர் தனுஷ் இருப்போம். அந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா யார் படத்தை பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எஸ்கே அப்படின்ற ஒரு பேர் அவங்களுக்கு கன்ஃபார்ம் வரும். அந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் நான் அவர் சொல்கிறேன், வேறு எந்த விஷயமும் கிடையாது. இதுக்கப்புறம் யாருங்க வரப்போகிறா? துருவ் விக்ரமன், பிரதீப் ரங்கநாதன் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கலாம். இல்லை கவினும் மணிகண்டனும் நல்ல ஆக்டர்ஸ், அவங்க தான் ஃபியூச்சர் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஹரிஷ் கல்யாணும் இன்னும் எக்ஸெட்ரான நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பேர் பார்த்தீங்கன்னா சடனாக நாவும் வரல. அந்த மாதிரியான ஆக்டர்ஸ் உள்ளே வருவாங்க அப்படின்னு ஒரு சைடு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது விஜய் சேதுபதி அவர்களுடைய பையன் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக இருக்கார், அவர் உள்ளே வரலாம். அது தனுஷ் அவர்களுடைய அக்கா பையன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்காரு, அவரும் உள்ளே வரலாம். அதுக்கப்புறம் என்னென்ன நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் யாரும் பிக் ஸ்டார்ஸ் இல்லை, உருவாக்க டைம் எடுக்கும் கன்ஃபார்ம். அது உருவாகி யார் ஹீரோவாகி அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் வருங்க. இந்த சூப்பர் ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒருத்தர் தான் சொல்ல முடியும். அப்படின்னாலும் அடுத்து ஒருத்தர் வந்து அந்த இடத்த நிரப்புவார்ல. இப்போ எப்படி விஜய் அவர்களுடைய படத்துக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் போகிறாங்களோ, ஃபேமிலியிலேருந்து ஒரு சின்ன குழந்தைய வரைக்கும் கூட்டிகிட்டு போக முடியும், தாத்தா பாட்டிலேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போக முடியும். அப்படின்னும் போது அந்த மாதிரியான ஒரு ஹீரோவாக எஸ்கே தெரிகிறாரு. ஆனால் எஸ்கேவால் அந்த இடத்த வச்சுக்கணும் அப்படின்னா அவருக்கு அதுக்கேற்ற மாதிரியான படங்கள் ரிலீஸ் பண்ணணும். இப்போ ஒரு படம் வந்துச்சு பராசக்தி அப்படின்ற படம், அது டீசெண்டாக போச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். டீசெண்டாக போச்சான்னு கூட தெரியல. மதராசி அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டவுனாக தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திறனாயகனோட கிளாஷ் அப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதுமாதிரி படத்துலேயும் உண்மைத்தன்மை அப்படின்றது ஒன்று இல்லை. ஏன்னா இருந்தது, ஆனால் ஓரளவுக்கு தான் இருந்தது. அது கரெக்டாக எடுத்துருக்கலாம். ஏன்னா அது ஒரு ஹிஸ்ட்ரி அன்றைக்கி நம்ம படமாக எடுக்கும்போது அது கரெக்டாக எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு, இல்லைனா அந்த ஹிஸ்ட்ரி இன்ஸ்பயர் பண்ணி நான் எடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹிஸ்ட்ரியே எடுத்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கான அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுவாங்க, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பைத்தியக்கார பசங்க, அவங்க வந்து எங்களை அடிப்பாங்க அப்படின்னு கூட கமெண்ட் செக்ஷன் அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. இது ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா போடக்கூடிய ஆள் தான் அவங்க இந்த டேரக்டர். அவங்க எனக்கு நிறைய மதிப்பு இருந்தது. ஆனால் கதையை சொதப்பி வச்சு எடுத்தாங்க. அப்போ எல்லாம் சொல்லலாம், மார்க்கெட் தான்ப்பா முக்கியம், காசு எடுக்கணும்னா எல்லா லாங்குவேஜும் பிடிக்கணும் அப்படின்றது. எல்லா லாங்குவேஜும் நீங்கள் பிடிக்கணும் அப்படின்றது ஓகேவான விஷயம். ஆனால் இது தமிழ் இண்டஸ்ட்ரியோட தமிழ் வரலாற்றை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லா நாட்டுக்கும் எல்லா ஊருக்கும் தமிழ் தான் அதை எடுத்து நடத்துனாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா அதான் ரியாலிட்டி, நடந்த ஸ்டோரி. இப்போ துரந்தர் ஒரு படம் நடக்குது, அந்த படத்தில் இப்போ ஒரு அந்த ஸ்பையாக போன ஒருத்தர் சவுத் இந்தியனாக இருந்திருக்கலாம், ஆனால் அவங்க ஏன் நார்த் இந்தியனாக காட்டுறாங்க? ஏன்னா அவங்க அப்போ தான் கரெக்டாக ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது இதுவும் அதே தானேங்க. இப்போ நான் தமிழ்நாட்டில் தான் ஒருத்தர் போராடி இருக்காரு அப்படின்னும் போது தமிழ்நாட்டை ஒருத்தரை நம்ம தமிழ் இந்தியா ஃபுல்லாக காட்டுறது ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் இப்படி பண்ணக்கூடாதா? இப்போ அவங்க தெலுங்கானா போனால் தெலுங்கு வாழ்க அப்படின்னு அவங்க கத்துவான். இது எனக்கு புரியலைங்க. இது இப்போ துரந்தர் எக்ஸாம்பிள் ஏன் சொன்னேன் அப்படின்னா, போன வீடியோ நம்ம பார்த்துருக்கோம், அது நிறைய நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்ட் 2 பார்த்துட்டு 2 சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது ஒரு பெரிய ஸ்டோரி, சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். போய் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், நல்ல படம், ஆக்ஷன் ஃபிலிம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரி இவ்வளோ தான். இதை பற்றி தான் நம்ம பேச வந்தோம், அதை நான் பேசிட்டேன். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, வீடியோ நான் முடிக்க போகிறேன், அதான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா இப்போ காலேஜ் போயிட்டு வந்து கண்டென்ட் எழுதி எடுக்கிற அளவுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா நேரம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால், ஏன்னா எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் சில வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு வீடியோ கொடுப்பேன். அப்படின்றதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினைக்கும் ஒரு வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்காக. அப்படின்றது உங்களுக்காக அப்படின்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய உங்களை தான். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தம்பிங்களா. ஓகே, அடுத்த தமிழ் இண்டஸ்ட்ரியோட ஃப்யூச்சர் ஸ்டார் யார்? அது நீங்களே கூட இருக்கலாம். முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா யார் வேணால் சூப்பர் ஸ்டார் ஆகலாம். இப்போ மதன் கௌரி அவர் அண்ணா பார்த்தீங்கன்னா படம் நடிக்கிறாரு, அவரும் பெரிய ஹீரோவாக கூட ஆகலாம். ஜனநாயகனில் கூட கேமியோ பண்ணியிருக்காரு. அப்படின்னும் போது டிடிஎஃப் வாசன் அவர்களும் படம் பண்ணார். ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிடுச்சு. இப்போ அஜித் அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு படம் பண்ணுறாரு. இவங்க படம்லாம் வெற்றி பெறட்டும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏதாவது சில பேர் அடிப்பீங்க, யூடியூப்லேருந்து அங்கே போனாங்க அப்படின்னா நீங்கள் எல்லோரும் யூடியூப் மூலிமா அங்கே போகிறதுக்கான ஒரு வழி எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கிடைக்கும், அவ்வளோதானே தவிர அவங்களுக்கு நான் ஃபேனு. விஜய் சித்து டயங்கரம் எடுக்கிறாங்க, அவங்கள நான் ஃபேன் இல்லை அப்படின்னா இல்லை, அவங்களாலையும் முடியும். டயங்கரம் ஹிட் ஆகும் எனக்கு தெரியும். டயங்கரம் ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு ஹீரோவாக உருவாகலாம். அது யாராக வேணா இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் அண்ணன் தம்பி, நீங்கள் ஷேர் பண்ணுற ஒருத்தராக கூட இருக்கலாம். அப்படின்றதுனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தினமும்
ஒரு நைட்டு 7 மணிக்குள்ளே வந்துடுங்க. திரும்ப நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்த்துடலாம். ஓகே, இந்த ஒரு நாள் நைட்டு நல்லா நிம்மதியாக தூங்குங்க. சினிமா அப்படின்ற ஒன்று யோசிச்சுக்கலாம் தூங்க வேணாம். உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். சும்மா உங்கள் டைம் பாஸ் ஆச்சு அப்படின்னா அது எனக்கு போதும். ஓகேங்க, பாய்.